யாழ்ப்பாணத்தில் பலாலியில் விமானங்கள் தரையிறங்கி அம், அந்த நிவாரணப் பொருட்கள் இறக்கப்பட்டாலும் அது இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடம் தான் கையளிக்கப்பட்டன. அவர்கள்லாம் ஓரளவுக்கு கொழும்பிலையும் அந்த பிராந்திய இடங்களில் வைத்து தான் எந்த இடம் கூட கூட பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு பகிரப்பட்டது. என்னுடைய தகவலும்படி அமெரிக்க அந்த விமானங்கள் இலங்கை அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை தேவைப்பட்டுச்சுன்னா நிவாரணப் பொருட்களை எல்லா நாடுகளுக்கும் எல்லா எல்லா இடங்களுக்கும் கொண்டு போவதற்கு பயன்படுத்தலாம் என்ற அந்த விடயத்தையும் அமெரிக்கா கூறியதாக நான் அறிகிறேன். ஆகவே அமெரிக்கா நீங்கள் சொல்லுவது போல நிச்சயமாக அது ஒரு குறியீட்டு செய்தி. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தொட்டு சென்றீர்கள், தாய்வான் மீது. ஏண்டா உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அமெரிக்கா சில வேளை வெனிசுவேலா மீது யுத்தம் தொடுக்கலாம். இப்போது நிலைமையில ரஷ்யா யுக்ரைன்ல ஓரளவுக்கு வெற்றியை பெற்றதாக தான் ஆய்வுகள் வருகின்றன. யூரோப் வந்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவோட யுத்தமும் புரிய விரும்பவில்லை, சமானத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அந்த நிலைமை தான் ஐரோப்பாவில் காணப்படுது. ஆகவே இந்த இடத்துல சீனா தாய்வானை நோக்கி யுத்த நடவடிக்கை செய்யுமா? பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா இடையில யுத்தம் மூழுமா? அப்போ சீனா நிச்சயமாக தாய்வானை எப்பொழுது கைப்பற்றலாம் என்று குறிப்பார்த்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் கவனம் சிதறும் பொழுது அதை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பது தெளிவாக தெரிகின்றது. அதை நாங்கள் நிராகரிக்க முடியாது. அந்த இடத்துல நீங்க சொல்லுவது போல திருகோணமலை துறைமுகம் தான் தாய்வானை நோக்கி இருக்கின்றது. சில வேளை திருகோணமலை முக்கியத்துவம் வரும். ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த பின்னிணைப்பில் இருக்குது, தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்தியாவின் அனுமதி இல்லாமல் திருவண்ணாமலை துறைமுகத்தை எந்த நாட்டுக்கும் இலங்கை கொடுக்க இயலாது. ஆக அந்த ஒப்பந்தம் இப்பொழுதும் செயற்பாட்டில் தான் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பிராந்திய ரீதியான பிரச்சனையாக தான் உருவாகி இருக்கின்றது. இதை எவ்வாறு இலங்கை இந்த மூன்று நாடையும், குறிப்பாக சீனா, இந்தியா, அமெரிக்காவை எவ்வாறு சமநிலையில் அணுகப் போகிறது என்பதுதான் இலங்கையுடைய எதிர்காலத்தில் தங்கி இருக்கின்றது. இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, வெளியுறவு ரீதியாக இதை மிகவும் கவனமாக கையாளாவிட்டால் மீண்டும் 1987க்கு போக வேண்டிய கட்டத்துக்கும் இலங்கை தள்ளப்படலாம். ஆகவே இந்த மூன்று நாடுகளையும் மூன்று பரப்புகளையும் இலங்கை எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதுதான் கேள்வி.